வணக்கம் ஆகாய நண்பர்களே. விஜயின் அடுத்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும்? கூட்டம் கூடுமா, தாக்கம் தருமா? இதை பற்றி பேசுவதற்காக அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழக தலைவர் பிஷப் காட்ஃப்ரே நோபல் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் பிஷப் காட்ஃப்ரே. வணக்கம். விஜயோடைய அடுத்த சனிக்கிழமை படம் ஹிட் ஆகுமா? அதாவது எதிரிகளுக்கு என்ன சொல்லன்னு தெரியாமல் இருக்கிறனால ஏதாவது ஒன்று அவரை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது சீண்ட அவர் ப்ரமோட் தான் பண்ணுமே தவிர ப்ரமோட் பண்ணாது. முதல்ல ஒரு அரசியலில் வரும்போது இவர் பேட்டியே கொடுக்கல, ப்ரெஸ்ஸையே சந்திக்கலை அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்தப்போ அதை சந்தித்தார். அப்புறம் ஓப்பன் மீட்டிங்கே வரலன்னாங்க. 2 ஓப்பன் மீட்டிங் பெரிய அளவில் ரெக்கார்டு பிரேக் நடத்தி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது வெளியே மக்களை சந்திக்க வரலன்னாங்க. உடனே இப்போ மக்களை சந்திக்க கிளம்பியாச்சு. அப்போ அரசாங்கம் அவருக்கு தடை கொடுக்குது, ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆகுது. அதையும் மீறி வராரு. இப்போ வந்த பிறகு ஏன் தினம் வரலை? அதாவது சொல்கிறவங்களுக்கு ஏதாவது வேண்டாமா? அவருக்கு பல வேலைகள் இருக்கலாம். சனி ஞாயிறு லீவு எல்லாருக்கும் அரசு விடுமுறைகள் இருக்கிறதுனால எல்லோரும் ஈஸியாக வர்றதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே வரலாம். அதாவது நல்ல எண்ணத்தோடு இப்போ நீங்கள் அவங்க வேலையை போட்டுட்டு கூட வந்துடுவான். அவருடைய வெறியர்கள் வேலைக்கு லீவ் போட்டு வந்துடுவான். அப்போ அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சனிக்கிழமை வைக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் தான். இதுக்கும் ஒரு திரைப்படம்னு ஒரு விமர்சனம் வருதுன்னா, இல்லை சனிக்கிழமை முதல் படம் ஹிட் ஆயிடுச்சு, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரிலீஸ் பண்ணாரா ஹிட் ஆகுமா? நிச்சயமா இது தனியவே தனியாது. இது ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திருச்சியில் வந்த படம் அரியலூர் வரைக்கும் நல்ல ஹிட் ஆச்சு. இனி அடுத்த நாகப்பட்டினம், திருவாரூர் ஹிட் ஆகுமா? அதாவது நீங்கள் படம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க ஆப்போனண்ட் பார்ட்டிகள் சொல்லலாம். பட் அவங்க ரசிகர்கள் அவரோட முதலமைச்சர் தான் கனவுல இருக்காங்க. அவரை போய் முதலமைச்சர் அரியணையில் உட்கார வைக்க வரைக்கும் அந்த ரசிகர்களோ அவர் மேலே உள்ள மோகத்தில் உள்ள வெறியர்களோ தனியவே மாட்டாங்க. அங்கே கூண்டவங்கன்னா தொண்டர்களா ரசிகர்களா? ரசிகர் தான் தொண்டராக கன்வெர்ட் ஆகிறாங்க. ரசிகர் தான் ஒன்ஸ் அப்பான டைம். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட தொண்டராக மாறுறாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்து அப்படின்னு. முதல் பிரச்சார கூட்டம் டிசிப்ளின்டாக இருந்துச்சாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, அரசு இன்னும் கூட சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கலாம், அல்லது அவங்க கட்சிக்காரர்களே, தமிழக வெற்றி கழக கட்சிக்காரர்களே இன்னும் சிறந்த முறையில் அதை சரி பண்ணியிருக்கலாம். நாகப்பட்டினத்தில், திருவாரூரில் நடக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு 40 ஸ்டூடெண்ட்டை ஒரு ஆசிரியர் டிசிப்ளினாக கொண்டு வரக்கே அவங்க ஸ்டிக்கெல்லாம் பிரம்பெல்லாம் எடுத்து கண்டிஷன் பண்ணி தான் கொண்டு வராங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக பீப்புளை ஒன்றா சேர்க்கும்போது அதில் எல்லா ஏற்றத்தாழ்வு உள்ள எல்லா பீப்புளும் இருப்பாங்க. நல்ல ஸ்டாண்டர்டான பையனும் இருப்பாங்க, ஒரு அடித்தட்டு வாழ்வாதாரத்தில் உள்ள பசங்களும் இருப்பாங்க. இதை அவரை பார்க்கணுங்கிற ஒரு மோகத்தில் வெறியில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு அன்டிசிப்ளின்டாக தெரியும். அது சேர்ஸ் உடைச்சிட்டாங்க. அங்கே சேர்ஸ் ஆமோட உள்ள சேரில் ஏறினா உடையாது. ஆனால் அவன் ரெண்டலுக்கு வர இல்லாமல் ஆம்லெஸ் சேரு அதில் ஏறி நிற்காங்க. ஏன்னா ஒருத்தர் ஏறினோடனே அவ்வளோ கிரவுண்டில் உள்ள அவ்வளோ பேரும் ஏறி நின்று தான் பார்க்கணும் அவரை பார்க்குறதுக்காக. அப்போ உடைய தான் செய்யும். இது அன்டிசிப்ளின்னு சொல்ல முடியாது. அந்த சேர் வீக்காக இருக்கும், அதில் ஏன்னா நான் சப்போர்ட் பண்ணல. இந்த பாருங்க, சிரிக்கிறீங்க. இல்லை நீங்கள் சிரிக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறது சேரு உடஞ்சி வச்சு அதுக்கு அவங்க என்ன உண்மையாக சொல்கிறேன். அதாவது ஆமோட உள்ள சேரு ஏறுனா உடையாது. ஆம்லெஸ் சேர் நீங்கள் பாருங்கள், நான்லாம் 95 இயர்ஸ் 95 கேஜி, நான்லாம் அந்த ஆம்ல சேர்லாம் உட்கார முடியாது. இந்த மற்ற சேர்னால் கால் விரிஞ்சிட்டு போயிடும். அப்போ அது நேச்சராகவே அந்த சேர் உடையக்கூடிய சேர். அது எத்தனை வெயில் மலையிலலாம் கிடந்து வந்திருக்குமோ, வீக்காக இருக்கும். அதெல்லாம் வச்சு ஒரு அன்டிசிப்ளின் சொல்ல முடியாது. பட் இத்தனை லட்சம் பேர் ஒரு உயிர் சேதம் இல்லாமல் பத்திரமா போய் சேர்ந்தாங்க பாருங்கள், இதுவே டிசிப்ளின். ரெண்டாவது, அவர் கேபினாக 30 60 கேபின் போட்டிருக்காரு. ஒவ்வொரு கேபின்லையும் டியூப்லைன் வச்சு வாட்டர் சப்ளை பண்ணி. இது கூட்டத்தை சொல்கிறேன், சனிக்கிழமை அவர் போகின்ற கூட்டங்களை பற்றி சொல்கிறேன். இல்லை, கூட்டம் சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு பகுதியில் இனி வர வர எதிர்பார்ப்பு கூட தான் செய்யுது, குறையில. ஏன்னா நாகப்பட்டினத்தில் என்ன டிசிப்ளின் இருக்கும், என்ன எப்படி இருக்கும் கூட்டம்? இல்லை, அதாவது டே பை டே ஒவ்வொரு மீட்டிங் கூடிக்கிட்டே தான் இருக்கும், குறையாது. அதுமாதிரி இதில் உள்ள குறைபாடுகள்லாம் இப்போ நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே தான் வருவார். என்ன குறைபாடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன குறை? இல்லை, இந்த டிசிப்ளின் இல்லை. அங்கே அந்த ஏர்போர்ட்லலாம் செருப்பாக கிடந்துருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவரை பார்க்க அவ்வளவு ஆவலோடு போகிறாங்க. கிளம்பும்போது செருப்புக்கள் தான் குனிஞ்சு எடுக்க முடியாது, செருப்பை விட்டுட்டு போகிறாங்க. ரெண்டாவது, இது ஒரு வித்தியாசம் பாருங்கள். இன்றைக்கி உலகத்திலே இதுவரைக்கும் இல்லாத சரித்திரம். அதாவது அவர் ஜெட் ஃப்ளைட் ட்ராக் பண்ணவங்க 9000 பீப்புள்ஸ் தான் உலகத்திலே. மொத்த உலகத்திலே யாருடைய ஃப்ளைட், அது இப்போ சொல்ல நம்ம அமெரிக்க அதிபர் போன ஃப்ளைட்டை கூட யாரும் இவ்வளோ ட்ராக் பண்ணலை. ஆனால் ஒரு விஜய் போன ஃப்ளைட்டை இவ்வளோ ட்ராக் பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பிரேக். அப்போ இதை நீங்கள் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒன்றே ஒன்று, அவரை கொல்லலாம்.
சரி, நீங்க இதை திரும்ப திரும்ப சொல்றீங்க. திரும்ப ஆமா அவங்க சரி, ஏங்க அரசியல் ஜெயலலிதா அம்மாவை லாரியை ஏற்றி கொண்டாங்களா இல்லையா, ட்ரை பண்ணாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவருக்கு எதுக்கு சசிகலா அவங்க குடும்பம்லாம் வந்து பாதுகாத்தாங்க? அன்னைக்கு பாதுகாக்கவில்லைன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்களே பெங்களூர் போயிட்டாங்க, எனக்கு இந்த அரசியலே வேண்டான்னு. சார், இந்த அரசியலுக்கு வாங்க. நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய அரசியல், நீங்க சொன்னீங்க, நீங்க உங்களுடைய பதிலுடைய முதல்லயே அவர் பிரஸ்ஸை பார்க்கறது இல்லைன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா. இப்போ கூட பார்க்கறது இல்லையே. அதாவது அவர் வந்து ஸ்டெப்பாக வராரு. நீங்கள் அதை ஏன் நீங்கள் ஆரம்பத்திலே அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க? நெருக்கடி தரல இல்லை, பப்ளிக் இந்த யாரும் இந்த டிபேட்டில் பேசுகிறவங்களாம் அவர் பார்க்கலங்க. அதாவது ஸ்டெப்பாக வராருங்க. அதாவது ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது என்ன சொல்ல பிறன்றக்கூடாது, கரெக்டாக வராரு. இன்னும் நான் டைம்னு ஒரு 6 மாதம் இருக்குது, எப்படி வருவார் நீங்கள் பாருங்கள். எல்லாம் அதாவது பத்திரிகையாளர்களை ஒரு அரசியல் தலைவர் சந்திக்கணுமா இல்லையா? அதாவது நான் ஒன்று சொல்லிட்டு கேளுங்க, அவர் வர்ற ஃப்ளைட்டையே 9000 பேர் ட்ராக் பண்ணான்னா இவர் இந்த இடத்துல பேட்டி கொடுக்க போறான்னா அவ்வளோ இடிச்சு கேமராலாம் உடைச்சி போட்டு போயிடுவான். இல்லை அப்படி இல்லை, அதுக்கான பாதுகாப்பு ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சீல் பண்ணி போலீஸ் கஸ்டடி வச்சு அப்படி எல்லாம் ப்ராப்பராக பண்ணவும். பத்திரிகையாளர்களை எத்தனையோ முதலமைச்சர் இருந்து எதிர்கட்சி தலைவர் அவங்களுக்கு இவ்வளவு இல்லைல்ல, இவ்வளவு ஒரு என்ன ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லை, நீங்கள் நினைக்கவே இல்லை. இவ்வளவு ஈர்ப்பு சக்தி யாருக்கு இருந்துச்சு? நான் தான் சொல்லிட்டேன், உலகத்திலே 9000 பேர் அவர் வந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணா இப்படி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தான் அது. அப்போ இவரெல்லாம் ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் கொடுக்க முடியாது, அதுக்கு ப்ரிகாஷன் பக்காவாக பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். இல்லை, பத்திரிகையாளர்கள் அந்த அளவுக்கு டிசிப்ளினா பத்திரிகையாளர்னு இல்லை சார், இப்போ ஓப்பனில் கொடுக்க முடியாதுங்கிறேன். அதுக்குன்னு ஒரு ஹால் வச்சு எல்லாரையும் சீல் பண்ணி யாரும் விடாமாக்கி அப்படி தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தலைவர் பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளை, உங்கள் எதிர்காலம் என்ன, உங்களுடைய திட்டங்கள் என்ன, கொள்கைகள் என்ன, ஆளும் கட்சி என்ன நிறைவேற்றிருக்கு நிறைவேற்றலை அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ல. இல்லை சொல்லுவாருங்க, அதுக்கு டைம் இருக்குங்க. இப்போ ஒன்று சொன்னாங்க, நல்லா பேசுறாரு மறுக்க முடியாது, நல்லா பேசுறாரு மறுக்க முடியாது, ஆனால் பேப்பர் வச்சு தான் பேசுறாரு. பேப்பர் வச்சுன்னா ஜெயலலிதா அம்மா 50 பக்கத்தை திருப்பி தான் பேசுனாங்க. அவர் ஸ்டாலின் முதலமைச்சர் பேப்பர் வச்சு தான் பேசுறாரு, எடப்பாடி பேப்பர் வச்சு தான் பேசுறாரு. தப்பு கிடையாதுங்க. ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மெமரி விட்டு போயிடக்கூடாதுக்காக ஹின்ஸ் எடுத்து வச்சு பேசுறது தப்பு கிடையாது. இது என்னது, ஓப்பனாக பேசினா 5 பாயிண்ட் வரும், நிறைய தவறுகளை சுட்டி காட்டுனா நோட் பண்ணி வச்சு பேசுறது தப்பே கிடையாது. ஒரு ப்ரொஃபஸரே பாடம் எடுக்கும்போது முந்தின நாள் உட்காந்து வீட்டில் நோட்ஸ் எடுத்து தான் வருவார். அதில் இது வந்து நோட்ஸ் எடுக்கிறது வந்து தவறு கிடையாது. இதையும் கிரிட்டிசம் பண்ணான்னா இப்போ என்ன அர்த்தம்? சரி, இப்போ நாகை முக்கியமாக திருச்சி அரியலூர் அங்கே போய் சேருவதற்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கடப்பதற்கே 4-5 கிலோமீட்டர் ஆச்சு. அதை திட்டமிட்டிருக்கலாம்ல, அந்த மாதிரி திட்டமிடல் நாகையில் இருக்குமா? இல்லை, அதாவது இதை திட்டமிடவே முடியாது. திட்டமிட முடியாது. ஏன்னா எதிர்பாராத க்ரௌடு வருதுங்க. அது போலீஸாலே மட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம தமிழ்நாடு போலீஸுக்குமே இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்கிறீங்க, இது முதல் அனுபவம் ஏன் சொல்கிறீங்க? இவ்வளோ க்ரௌடு, அதாவது விஜயகாந்துக்கு வந்துச்சுன்னா ஒரு கிரவுண்டுக்குள்ளே வராங்கன்னா இவ்வளோ இப்படிலாம் இடிச்சுக்கிட்டு போகிற இடத்துல வர்றதுலாம் நிற்க மாட்டாங்க. நான் தான் திருவள்ளிக்கு விஜயகாந்த் வரும்போது பார்த்தேனே, அவருக்கு சுற்றி ஒரு சின்ன க்ரௌட் இருக்குமே தவிர இப்படி அதை கட்டுப்படுத்த முடியாத பெருவெள்ளம் போல மக்கள் வராங்க. மிகப்பெரிய நடிகர் அதனால இருக்கும்ல. அது மிகப்பெரிய நடிகர்னா இப்போ எம்ஜிஆர் மிகப்பெரிய நடிகர் தான், ஜெயலலிதா அவங்க மிகப்பெரிய நடிகர் தான். ஆனாலும் இவங்களுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு இருக்குது. எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு இல்லை? அது கூட்டம் கூடிச்சுன்னா இந்த மாதிரி ரஷ் வராது. இப்போ இவர் போகிற இடத்துலாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி இப்படி அப்படி வராங்கல்ல, இந்த மாதிரி ரஷ் எம்ஜிஆருக்கு இருந்த இல்லை கிரேஸ்லாம் இப்படி வராது. நீங்கள் நம்ம பார்த்தோம், நாம எம்ஜிஆர் இந்திரா காந்தி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தவங்க தானே. நம்ம சின்ன வயசில் பார்க்குறோம்ல, எங்கள் திருநெல்வேலிக்கு வருவாங்க, ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க. இப்படி நாங்களாம் அந்த ஹெலிகாப்டர் அந்த பேரிகார்டு அந்த ரிசர்வ் லைனில் தான் வந்து இறங்குவாங்க. நான் ஓப்பனாகவே பார்த்துருக்கோம். அப்படி இப்படிலாம் உயிர் போகிற அளவுக்கு இடித்து தள்ளிட்டுலாம் க்ரௌடு இல்லை. அந்த ஒரு கிரவுண்டு வைக்கும் போது அந்த எல்லா பகுதியிலும் வந்து கூட்டிடுவாங்க. இவர் போகிற வழி பாத்வேலெல்லாம் இப்படி கூட்டம் இது வரைக்கும் இதான் ரெக்கார்ட் பிரேக். நடிகருங்கிற ஒரு மயக்கம், நடிகர்லையுமே டாப்னு தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு கவர்ச்சி எந்த நடிகருக்கும் இல்லை. இன்னைக்கு அவர் மேலே நம்ம மக்களுக்கு அரசியல் நம்பிக்கை இருக்கா? 100க்கு 100 நம்பிக்கை வந்த போய் தான் தொடர்ந்து வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, ஒரு கேள்வி கேட்டிங்களா, கூட்டம் இருந்துச்சு, 2வது கூட்டம் குறையில 2வது கூட்டம் ஃபுல்லு. முதல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு கூட, செகண்ட் தேர்டு கூட்டிக்கிட்டே தான் போகுது. அதாவது ஒரு மோகன்னா ஒரு தடவை பார்த்த உடனே அப்படி உட்காந்துரும். பட் இது அப்படி இல்லை. இவர் எப்படியாவது முதலமைச்சர் சீட்டை உட்கார வைக்கணும். மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சலிச்சு போச்சு. 55 வருஷம் அதிமுக மாற்றி 2 கொள்ளையடிக்கிற கட்சி. எல்லாருக்கும் டிரான்ஸ்பரன்ஸாக தெரியும். இன்றைக்கி ஒரு கட்டடத்தை கட்டுறாங்கன்னா 50% கமிஷன், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு சகஜமாக உள்ளதான். இப்போ ஏதோ இவங்க உத்தம புத்திர போய் பேசுவாங்க. எல்லாருடைய என்ட்ரி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை 1000 கோடி லட்சம் கோடி வச்சுருக்காங்க.
அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவங்க உள்ளே வரும்போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ இத்தனை வருஷம் 50 வருஷம் அவங்க அமைச்சராக வந்த பிறகு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வச்சுருக்காங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுருப்பாங்க, கம்பெனியே இருக்காது, ரெக்கார்டில் மாத்திரம் இருக்கும், அதில் 5000 கோடிக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இது முன்னாடி ஒரு காலத்தில் மீடியாலாம் இல்லாத காலங்களில் இது மக்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க ஒரு வேட்டி சேட்டையே போட்டு வராங்க, சிம்பிளாக இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஊழல் 2, திமுக அதிமுக 2 மெகா ஊழல் கட்சிகள் தான். இதை மாற்றி இவர் வருவார். இவருமே கரெக்டாக செய்யலைன்னு வச்சுருங்களேன், மக்கள் தீர்ப்பு கொடுத்துருவாங்க அடுத்த டேன். என்ன மாற்ற முடியும் இவரால்? ஊழலை கம்ப்ளீட்டாக ஒழிக்கலாம் முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன்னா அரசியலுக்கு வருபவர்கள் ஊழலை ஒழிப்பேன், சுத்தமான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றவங்க அதே நீரோட்டத்தில் அதே சாக்கடையில் உள்ள மூழ்கி போறதான் பார்த்துருக்கோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு 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 ஹையர் அத்தாரிட்டி போலீஸில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு வச்சுருக்கேன். அவர் சுத்தமாக இருந்தால் கீழே உள்ள போலீஸ்லேருந்து யாரும் தொட முடியாது. அவரே கமிஷன் வாங்குறாரு, ஒரு லஞ்சம் வாங்குறாருன்னா கீழே உள்ள எல்லோரும் வாங்க செய்வாங்க. அதே போல் இப்போ விஜய் அவருக்கு தேவையே இல்லைங்க பணம். அவருக்கு எதுக்கு தேவை? இன்றைக்கி ஒரு கமல் அரசியல் இறங்கும்போது எத்தனையோ கோடி டொனேஷன் கொடுத்தாங்க கட்சிக்கு. ஆனால் இன்றைக்கி விஜய் இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கலை. வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்டால் போதும் குவிஞ்சிருங்க பணம். யார் கொடுப்பாங்க? எல்லாம் தொண்டர்கள் கொடுப்பாங்க, அரசியல் கட்சி தலைவர் பழைய ஆட்கள்லாம் கொடுப்பாங்க, இன்னும் சினிமாவில் உள்ள ஆக்டர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் லிஸ்ட் கொடுத்தீங்க, தொண்டர்கள் எப்படி கொடுப்பாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏங்க நீங்கள் என்ன நினைக்க, ஒரு சினிமா படத்துக்கு எவ்வளோ டிக்கெட் எடுத்து போகிறாங்க சொல்லுங்கள்? 1000 1500 கொடுத்து போகிறாங்க. அந்த 1000 1500 சந்தாவாக கொடுத்தாங்கன்னு வச்சுருங்க, பல லட்சம் கோடியாக வந்துடுங்க. 1500 தொண்டை கொடுத்தா போதும், எங்கேயோ கொட்டினோம். லஞ்சம் தேவையே இல்லை. இந்த செட்டப் கூட்டங்கள் இதுக்கெல்லாம் சம் லேக்ஸ் ஆகுதுல, க்ரோஸ் கணக்கில் ஆகுது, க்ரோஸ் ஆகுது. இதுக்கு போதுங்க பணம். நீங்கள் சொன்னீங்க தொண்டர்கள் கொடுத்தாவே பல 1000 கோடி வந்து. சினிமா டிக்கெட்டு 1500 கொடுத்து பார்க்குறான். ஏன் விஜய் என் தம்பி மாரே எனக்கு தேவைப்படுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்களா? கூலி வேலை பார்க்குற, ஒரு நாள் கொத்தனார் வேலை பார்க்குற 1000 சம்பளத்தை அப்படி கொடுத்துருவா. என் தளபதிக்காக என் தலைவருக்காக ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்குன்னு கொடுத்துருவான். அதனால் சிறுதுள்ளி பெருவெள்ளமே அவருக்கு பணம் தேவையில்லை. அவர் பணம் அடிக்க மாட்டார். எனக்கு பார்வையில் என்னுடைய அனுபவத்தை தெரியுது, அவர் கொள்ளை அடிக்க மாட்டார். அப்படிங்கும்போது அவர் கீழே உள்ள அமைச்சர்கள் யாரும் அடிக்க முடியாது. வேறு நிறைய பேர் கொடுப்பாங்க. டொனேஷன் யார் கொடுப்பாங்க? டொனேஷன் யாருனாலும் கொடுப்பாங்க. அவருக்கு ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்க. இது போக அரசியல் இந்த சினிமாவில் பிரமுகர்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஒரு சாதாரண விஜய் கமலுக்கு அத்தனை கோடி வந்துச்சு. சாதாரண கமல் அவரும் மிகப்பெரிய, அவர் வயசாயிட்டுல, ரிட்டையர்டு கேஸில். சாதாரண கமல் அன்னைக்கு ஸ்டாராக இருந்தார். இப்போ வயசு 72 வயசு மேலே ஆகிப்போச்சு. இனிலாம் அதுக்கு வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. படங்கள் கொடுத்தாலும் விஜய்க்கு ஈக்குவலாக வர முடியாது. இப்போ விஜய் இன்னும் 20 வருஷம் கழிச்சு டவுன் ஆகுது. எல்லாரும் வயசாக ஆக அதுக்குரிய மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். இப்போ அவருக்கு 48 வயசு. இப்போ இன்னும் ஏற ஏற உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த டொனேஷன் பல இடங்கள் இது வருது. அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக கிறிஸ்தவ அமைப்புகள் சப்போர்ட் இல்லை. இன்னும் இது வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவ தலைவராக இருந்து சொல்கிறேன், இது வரைக்கும் யாரும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஆனால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக எல்லாரும் உதவிக்க நீட்டுவாங்க. அப்படி ஒரு நீடு அவருக்கு தேவைன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பெர் ஹெட் 1000 சிம்பிளுங்க. ஜிபேன்னு ஒரு அவரை ஒன்றும் போட சொல்லுங்களேன். இப்போ நானே சொல்கிறேன், விஜய் கட்சிக்காக நிதி திரட்டப்படுகிறது, ஜிபே நம்பரை போடுங்க. ஜிபேயே ஜாம் ஆயிரும். உண்மையாக சொல்ல, இந்த ஆப் ஜாம் ஆயிரும். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ஆன்லைனில் மெம்பர்ஸுக்கு ஆப் வெளியிட்டார். ஒரே நேரத்தில் 70 லட்சம் பேர் எவ்வளோ பேர் போய் விழும்போது ஜாம் ஆயிட்டு. அதே போல் இவர் இப்போ கட்சிக்கு நிதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜிபே நம்பரை போட்டுட்டு ஜிபேயே ஜாம் ஆயிரும். நடக்கலன்னு பாருங்க. யாருமே 1000 ருபீஸ்லாம் டொனேட் பண்றவங்க பெரிய நிறுவனங்கள், நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்தவ அமைப்புகள். நீங்க திரும்ப கிறிஸ்தவ அமைப்பு யாருமே எதுக்கு கொடுக்கல? நீங்க நான் கேட்டேன், நீங்க சொல்லுங்க. அதுக்கு யாரும் கொடுக்கல சொல்றேன். நீங்க சொல்லுங்க வேணா கொடுப்பாங்க அப்படி இல்ல. அவர் ஜிபே எனக்கு கட்சி நடத்துறதுக்கு எனக்கு நிதி வேணும்னு அவர் ஒரு அனௌன்ஸ் பண்ணார்னா ஜிபே நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா ஜாம் ஆயிரும். அவ்வளவு கிறிஸ்தவங்க பொதுமக்கள் அவருடைய எல்லாருமே கொடுத்துருவாங்க. 1000 ருபீஸ் ஒரு பெரிய நன் ஆஃப் மேட்ரு. இன்றைக்கெலாம் 1000 ருபீஸை கொடுத்துருவாங்க. அப்போது 10 லட்சம் ஒரு கோடி பேர் 1000 ருபீஸ் கொடுத்தா என்னாச்சு? எங்கேயோ போயிடும். அதனால் இந்த கட்சியை அழிக்க முடியாது. விஜயுடைய வளர்ச்சியை யாரும் மட்டுப்படுத்தவே முடியாது. பொறாமையிலையும் வெறுப்புலையும் அப்படி க்ரௌடை பார்த்து புலம்பிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சரத்குமார் அவர் நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்தோன்னு இப்போ அவரும் கைக்காலமும் பேசுகிறாரு. அவர் எல்லாம் பார்த்து முடிஞ்சு போச்சே. அவர் அதிமுகவில் அவரை நல்ல உயர்ந்த இடத்துல அந்த அம்மா வச்சுருந்தாங்க. தென்காசியில் எம்எல்ஏ இருந்தார். இவர் அடுத்த இதில் அதிக சீட்டு வேணுங்கிறக்கா திருநெல்வேலியில் ஸ்ட்ரென்த் காட்டி பார்த்தார். ஒரு மாநாடு போட்டார்.
அம்மாவுக்கு தெரியும் தன்னை ஒருத்தர் உயர்த்தா டக்குன்னு முடிச்சிருவாங்க, முடிச்சாச்சு. அதுமாதிரி திமுகவில் இருந்தார். அதாவது இந்த மாஸ் வந்து யார் சரத்தோ கமலோ இந்த இடத்த கம்பேரிசனே பண்ண முடியாது. ஆனால் இவர் 96 ரஜினிகாந்த் வந்திருந்தால் கண்டிப்பாக இதை ஓவர்டேக்கே பண்ணியிருப்பார். 96 ரஜினிகாந்த் தான். இப்போ வந்து அவர் பாதியில் உருவி போயிட்டார், தப்பிச்சுக்கிட்டார். இல்லாட்டி கமலுக்கு தான் அவர் ஒரு எம்பி கொடுத்துருப்பாங்க, கொடுத்து சிங்கி அடிக்க வச்சுருவாங்க. இப்போ நேற்று ஒரு என்ன திமுகவில் ஏதோ ஒரு என்ன சினிமா பாடகர்மா என்ன ஏதோ இது அவரே சொல்கிறாரு, யார் நம்ம இளையராஜாவே சொல்கிறாரு, எதுக்கு இந்த பாராட்டு கொடுக்காங்கன்னு எனக்கே புரியலை அப்படிங்காரு. அதை ஒரு பிட்டை எடுத்து எல்லோரும் சர்க்குலேட் பண்ணுறாங்க. எனக்கு எதுக்கு திடீர்னு கூப்பிட்டு இப்படி பாராட்டு கொடுக்காங்க? இதுலேயும் அரசியல் தான். அதில் என்ன அரசியல் இருக்குது? எல்லாம் அவர் பிஜேபி கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அந்த பக்கம் எம்பி, அங்கே உள்ள எம்பி இந்த பக்கம் இழுக்காங்க, செல்வாக்கு இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு எல்லாம் டெக்னிக்ஸ் தான். அதே அவரே சொல்கிறாரு, எதுக்கு எனக்கு இவ்வளோ பாராட்டு, இவ்வளோ காலம் இல்லாத பாராட்டு திடீர்னு இப்போ ரொம்ப கூப்பிட்டு பாராட்டு கொடுக்காங்க. சிம்பனி அதை செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட 50 வருஷம் 50 ஆண்டுகள் அவர் நிறைவு பண்ணுறாருங்கிறது இல்லை. அதில் இப்போ ரஜினிகாந்தையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்க இன்டைரக்டாக இவரை தாக்குறாங்க. யார் விஜயை லைட்டாக அப்படி வெளியே தெரியாமல் இலைமறைக்காயை அப்படி தாக்கதும் செய்கிறாங்க. நான் கேட்கறதும் செஞ்சேன். அதில் எல்லோரும் ஒரு டெக்னிக் தான். இந்த நேரம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இந்த நேரம் அழகாக அப்படி ஒரு செட்டப் பண்ணி பார்ப்பாங்க. எது செய்தாலும் விஜய் உடைய என்ட்ரியை தடுக்கவே முடியாது. என்ட்ரி இல்லை, ஏன்னா திமுக அண்ணா திமுகவை வீழ்த்தவே முடியாது. மிகப்பெரிய கட்சிகள் இல்லையா, அவர் மேல் மட்டத்து கீழே வரைக்கும் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். அதிமுகவை வீழ்த்த முடியாது நீங்கள் சொல்லாதீங்க. நேற்றைய தினம் அவர் அங்கே போயிட்டு வந்திருக்காரு, யார் அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காரு, கட்சி இப்போ முகத்தில் முடிட்டு வந்திருக்காரு. கேட்டிங்களா? இன்னொன்று ஒரு பெரிய ஒரு இது வரைக்கும் பப்ளிக் எல்லோரும் சொன்னாங்க பிஜேபி தான் அதிமுக நடத்துங்க போதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னவர் எடப்பாடியே ஓப்பன் டாக்கில் கொடுத்துட்டாரு. அதிமுகவை 4 வருஷம் பாதுகாத்தது பிஜேபி தான் அப்படின்னே சொல்லிட்டார். அமித்ஷா இவங்க தான் பாதுகாத்தாங்கன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அப்போது அந்த 4 வருஷம் நடத்தின ஆட்சி பிஜேபி ஆட்சின்னு வந்துட்டு, இனி அடுத்த 5 வருஷம் வந்தாலும் நாங்கள் வந்து பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்போங்கிறாரு. அப்போது இந்த வேர்டே அதிமுகவுக்கு நெகட்டிவ் மார்க் ஆகுது. நீங்கள் உண்மையாக சொல்கிறார், நன்றி மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சசிகலாவுக்கு நன்றி சொல்லியிருக்கணும்ல. பதவி யார் கொடுத்தது? பிஜேபியே கொடுத்தது? சொல்லுங்கள், பதவி யார் கொடுத்தது? எப்போ நான் போயிட்டு வரேன், வரைக்கும் இந்த இதை நீங்கள் கையில் வச்சுக்க, வந்த உடனே கொடுக்குறது தான் முறை. கொடுக்க தான் இல்லை. சூரியனை பார்த்து குலைக்குதுன்னா இன்டெரக்டாக நாய்க்கு கொலை சொன்னார். இது நன்றி இல்லையா? இதுதான் நன்றியா? காலில் விழுந்தார்ல, 4 காலில் தவுண்டு போனால் எல்லோரும் அது ரெக்கார்டு, உலக ரெக்கார்டை. அவர் இன்னும் 1000 வருஷம் 2000 வருஷம் இந்த பூமி இருந்தாலும் அது மறக்காத. அப்போது அமித்ஷாவுக்கு நன்றி கொடுத்த சசிகலா அவங்களுக்கு துரோகமா? சரி, ஆனால் இந்த 2 கட்சிகள் மிக பலமான கட்சிகள், பல ஆண்டுகள். அதிமுக நீங்கள் என்னதான் குறை சொன்னாலும் குறை சொன்னாலும் இல்லை, அதாவது உடைக்கிறார். சுயநலவாதி எடப்பாடி, சுயநலவாதியாக அவர் கவுண்டர் பெல்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு தேவர் பெல்ட்டை வைக்கிறார். இது அந்த அம்மா வந்து எப்படி நடத்துகிறாங்க? 1 இயர் மற்றபடி மற்ற ஒரு கம்யூனிட்டிக்கு வைஸாக எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்தந்த ரீஜனலில் அந்தந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே அமைச்சரவை கொடுத்தாங்க. அதனால தான் அந்த கட்சி பலப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் ஒரு சவுத் தமிழ்நாடு அப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்களே, ஒரு கம்யூனிட்டியே கட் பண்ணும்போது அது வந்து வீழ்ச்சி தான். ரெண்டாவது பிஜேபியோட கூட்டணி வச்சாலே வீழ்ச்சி தான். காமன் பீப்புளுக்கே பிஜேபி பிடிக்காது. நார்மல் கடந்த தேர்தலில் கூட்டணி 18% ஜெயிச்சிருக்கு. இல்லை 18% அது நீங்கள் அதிமுக ஓட்டுங்க. இல்லை சொல்கிறேன், 2024 ஆமாம் நின்னாங்க. எங்க பாஜக அணி அதிமுக இல்லாம தானே நின்னாங்க. எவ்வளோ எடுத்தாங்க? எத்தனை சீட் எடுத்தாங்க? சீட்டு ஜெயிக்கல. அதுதானே ரெக்கார்டு. இல்லை 18% ஜெயிச்சிட்டாங்க. பாஜக ஒரு இடம் கூட ஜெயிச்சாங்களா? ஜெயிக்க முடியல. ஆனால் பல இடங்கள் 2ஆம் இடம் வந்திருக்காங்க. இல்லை அதை பற்றி ஒன்று. சரி, இதில் எவ்வளோ ரெண்டு பெரிய கட்சிகளை தாண்டி என்ன பண்ண முடியும் விஜய்? திமுகவையும் அதிமுக தாண்டி என்ன பண்ண முடியும்? அதாவது நமக்கு நல்லா உங்களுக்கு தெரியும், 32% 33% இந்த ஆவரேஜில் தான் திமுக அதிமுக வந்துகிட்டு இருக்காங்க. மீதி 30% ஓட்டு இருக்குல்ல, 35% இருக்குல்ல, அது விட்டு வரும். அவங்கள கூட்டணி கட்சியாக இருக்காங்க, பாஜக இருக்காங்க. இல்லை இல்லை ஓட்டர்ஸ் ஒரு 15 அவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து தான் அவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறேன். ஆமாம், அந்த திமுக கூட்டணி ஒரு 33%, அதிமுக கூட்டணி ஒரு 30%. கடந்த தேர்தலில் திமுக 40 போயிடுச்சு, அண்ணா திமுக 34-35 வந்து. ஆமாம், அந்த இப்போ புது என்ட்ரி வரும்போது, அதாவது சார் மக்கள் வந்து ஆப்ஷன் இல்லாமல் தான் 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆப்ஷன் இல்லை. இப்போ என்ன விஜய் ஆப்ஷனா? கன்ஃபார்ம் தானே, ஒரே ஆப்ஷன் இல்லை. சீமான் இருக்கார்ல, நீங்கள் திரும்ப போன இதுலேயும் அப்படி தான் சீமானை கேட்டீங்க. சீமான் வந்து கெக்கரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள், இப்போ 2 நாள் வீடியோ பாருங்கள்.
முகலாம் விகாரமாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி தான் இருக்கார். அவருக்கு ஃபீல்டு முடிஞ்சு போச்சு, சமாதி. இங்கே விஜய் ஏற ஏற அவர் விஜயை பற்றி முதல்ல போனார். என் தம்பி வந்து எவ்வளோ ஓட்டு எடுத்தாலும் நான் வாழ்த்துறேன்னாரு. அப்புறம் தம்பியை அப்படியே நைஸாக தாக்குனார். அப்புறம் லாரியில் விழுந்து சாவறான் அப்படிங்கிற மாதிரி பேசினார். இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா கடுமையான முகத்தை ரஃப்பாக வச்சுக்கிட்டு விஜயை தாக்குன்னு தாக்குறாரு. ஆமா, விஜய் அவரு தாக்க நினைக்கிறாரு. தாக்க முடியாது. கூட்டத்தை பார்க்காதீங்க, கொள்கையை பாருங்கிறாரு. ஏன் நீ கூட்டி பாரு, கூட்டத்தை கூட்டுவாரு. உன் முகத்தை பார்த்து கூட்டம் வரட்டு பார்ப்போம். வராதுங்க. 8.25% வந்திருக்கேன். அதாவது நான் தான் போனதுன்னு சொன்னேன். அதாவது கிபி மாதிரி அதுக்கு முன்னாடி விஜய் வரல. இப்போ விஜய் வந்தவர் பாருங்க, 0க்கு வந்துடும். விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குன்னு எல்லாருமே கேட்குறாங்க. என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்குது? அவர் பாசிசத்தை எதுக்குறாரு, என்ன ஊழலை ஒழிக்கணுங்கிறாரு. வேற என்ன உங்களுக்கு கொள்கை வேணும் சொல்லுங்க. நம்மளுக்குள்ள ஒற்றுமையை கலைக்கக்கூடிய அந்த பாசிச ஆட்சி உள்ள வரக்கூடாது, அதில் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதான் கொள்கை விரோதிங்கிறாரு. அதுதான் கொள்கை, அது மெயின் கொள்கை இல்லையா? நமக்குள்ளே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் வேற்றுமையே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். அது எந்த ஸ்டேட்டில் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் நான் ஒரு கிறிஸ்தவ மத தலைவராக இருக்கேன். நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம். இப்போ இந்த வந்திருக்கிறாரு, அவர் ஹிந்து தான், முத்துகிருஷ்ணன். அவர் நான் கொஞ்சமாவது வேற்றுமையோடு பழகிறேன்னா கேளுங்க. எதையுமே யார்கிட்டையுமே நம்ம வேற்றுமையாக பழக மாட்டோம். ஒரு கிறிஸ்மஸுக்கு அவங்கள நம்ம விட்டு விருந்து கொடுப்போம், அவங்க தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க. இப்படி தான் பழகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் இந்த பாசிச ஆட்சிக்குள்ளே வந்தால் மத வேற்றுமையை கொண்டு வருவாங்க. அவர் ஒரு சாதாரண விஜய்னு சினிமா நடிகர் இருந்தார். ஹெச் ராஜா தான் முத ஜோசப் விஜய்னு வெளியே கொண்டு வந்தார். எதுக்கு அதை இம்பார்ட்டன்ட் பண்ணி கொண்டு வராங்க? அவருக்கு தன்னை காட்டலையே ஜோசப் விஜய்னு, கொண்டு வந்து ஹெச் ராஜா தானே. அதனால் இவங்க மதத்தை நெருக்கி கொண்டு வந்து மதவாதத்தை கொண்டு வந்து பிரிவினவாதத்தை கொண்டு பண்ணுவாங்க. விஜய் கணிசமான வாக்குகள் பெறுவார், அதிமுகவும் கணிசமான வாக்குகள் பெறும். எல்லாம் ஓட்டை பிரிச்சாங்கன்னா திமுக தானே லாபம்? இல்லை அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களை ஒரு 2-3 months டிசம்பர் ஜனவரிக்குள்ளே ஒரு விஜய் கூட யாரெல்லாம் ஒட்டு சேர்றாங்கிறது இங்கே பாருங்கள். யார் வருவாங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல் யார் டிடிவி தினகரன், சசிகலா குரூப்பு, ஓபிஎஸ், இவங்க 3 பேரும் கண்டிப்பாக நிச்சயமாக வேறு சோர்ஸே கிடையாது. இவங்க திமுக போய் சேர முடியாது, எடப்பாடிகிட்ட போக மாட்டாங்க, இனி முடிஞ்சு போச்சு. பிஜேபிட்டையும் சேர முடியாது. பிஜேபி ஐயோ கலத்தி விட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனாலும் இனி நெவர் நடக்காது. இவங்க ஒரே சப்போர்ட் யார்? விஜய்கிட்ட வருவாங்க. விஜய்ட்டு வரும்போது ஓபிஎஸ் ஏற்கனவே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் எடுத்து தான் கொஞ்சத்தில் தோந்தார். அதே போல் டிடிவி தினகரன், அப்புறம் வைத்தியலிங்கம் டெல்டா பகுதியில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் 10% சப்போர்ட் வந்தாலும் இவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அவங்க 90% ஓட்டு வச்சுருக்குறாங்க, 10% சப்போர்ட். ஆனால் இங்கே அதோட கூட சப்போர்ட் இருக்குது விஜய். இப்படி வரும்போது தென் மாவட்டங்களில் 20 சீட்டு முக்குளத்தோர் உடைய ஓட்டும் விஜய் உடைய ஓட்டும் இணைந்து விஜய் கூட்டணிக்கு 20 சீட்டு கான்ஃபிடென்ட்டாக வரும். இது நீங்கள் நடக்காதுன்னு பார்ப்போம். சரி, மற்ற மாவட்டங்கள்லாம் சேர்த்தா இல்லை, இப்போ இவங்களே சொல்கிறேன். இப்போது இதை போய் டெல்டா சொல்கிறேன்ல, டெல்டா இது போக விஜய்க்குரிய இன்னும் மற்ற கட்சிகளும் சேர போகிறாங்கல்ல. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கு, யாருமே சேர மாதிரி தெரியல. அது இப்போ வெளியே வந்தால் உடனே கலையும். எல்லாம் வெயிட் அண்ட் சி. திமுக அணி பலமா இருக்கு, மறுக்க முடியாது. திமுக என்ன கட்சி இருக்கு? இடதுசாரி வலதுசாரி. அவங்க என்ன வெளியே வந்து காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ். அவங்க வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க? அவங்க என்ன பேட்டி கொடுக்காங்க? எங்களுக்கும் முதலமைச்சராக ஆசை இருக்காதா, எங்களுக்கும் அமைச்சராகணும் ஆசை இருக்காதா? இதே அதோடைய வெறுப்பினுடைய அடையாளம் தான். ஆசை இன்னைக்கு வந்த கட்சி கூட இருக்கும். இல்ல அவங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கும்போது இந்த வார்த்தை வெளியிடவே கூடாது. திருமாவளவன் வெளியிட்டாரு, எனக்கு முதலமைச்சராக விருப்பம் இருக்காதா? எல்லாருக்கும் தான் இருக்கும். ஆமா, அதை வந்து இதுக்கு முன்னாடி வாயை திறக்கல. விஜய் வந்து ஆட்சியில பங்குன்னு சொன்ன பிறகுதான் எல்லாரும் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியே வர மாட்டாங்க, வந்துருவாங்க, வெளியே வர மாட்டாங்க. திமுக அப்படியே இருக்கும். நான் சொல்ல கேளுங்க, எதிர்கட்சிகள் உடைய விஜய் யாரு திருமாவளவன் வந்து அப்படியே அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசல விஜய் இது வரைக்கும். நல்லா பார்த்துக்கிடுங்க. அவருடைய சிசிய பிள்ளையை தான் முதல்ல கொண்டு உள்ள விட்டுருக்காரு. ஆதவ் அர்ஜுன் கொண்டு முதல்ல கொண்டு விட்டதே சிசிய பிள்ளை தான். இவர் இங்க வந்து பதவி ஏற்றுட்டு யார்கிட்ட போய் வணங்கினாரு? அது ஒரு அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு கட்சி விட்டு வெளியே போயிட்டேன்னா இவரோடு ஒட்டு உறவு யாரும் வைக்கக்கூடாதுன்னு சர்க்குலர் விடுவாங்க. அதிமுக திமுக அப்படிதான். இவர் வந்து கொள்கைக்கு நம்முடைய கட்சிக்கும் கலங்கம் விளைவித்தபடியால் இவரோடு தொண்டர்கள் யாரும் ஒட்டு உறவு வைக்கக்கூடாது. இதுதான் நம்ம அதிமுக திமுக பார்த்தது. ஆனால் அவர் கட்சியிலிருந்து முக்கியமான பதவியிலிருந்து வெளியே வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விஜய் கட்சியில் வந்து சேர்ந்துட்டு எனக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி போகும்போது அவருக்கு முகத்தில் கொஞ்சம் கூட கடுகடுப்பு இல்லையே. வந்து ஒருத்தர் வாழ்த்து கேட்கிறாரு, அப்ப கிடையாது. இதுதான் அரசியல் ரகசியம். முதல்ல தலையை விட மாட்டாங்க, வாழை விடுவாங்க, விட்டுட்டு தலை வெளியே வரும். நடக்கலன்னு பாருங்க. எல்லாருக்கும் அமைச்சு இந்த கூட்டத்தை பார்த்தவொடனே அரசியல்வாதியில் அவர் திரும்பாலும் அரசியல்வாதி இந்த எழுச்சி இந்த கூட்டத்தையும் பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது.
நிச்சயமா அங்க கனவுலையும் திமுக அமைச்சரவை கிடைக்காது. ஆனா இங்க அமைச்சர் ஜெயிக்குமே, விஜய் கட்சிக்கு வந்து ஜெயிக்கணும்ல கூட்டணி. நான் இப்ப சொல்லுங்க, இவங்க டெல்டா சொல்லிட்டீங்க, டெல்டா முக்குளத்தோர் இவங்க எல்லாம் உள்ள வராங்க. அடுத்து இவர் வருவாரு, சீமா இவர் பேர் திருமோலன் வருவாரு, வந்துருவாரு. இவர் வந்துட்டா ஒத்தையில வர மாட்டார். உங்களுக்கு தெரியல ஐவரணி. இவர் வந்துட்டாருன்னா 5 இழுத்துட்டு தான் வருவார். இடது லெஃப்ட் ரைட்டு வைகோ எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு தான் வருவார். இவர் முதலே ஆரம்பத்தில் விஜயகாந்தை முதல்வர் ஆகணும்னு பண்ணலையே ஐவரணி. இவர் போனார்னா மேக்னெட்டுமே 5 இழுத்துட்டு தான் வருவார். கடைசியில் காங்கிரஸும் யார் இருப்பாங்க, திமுக, காங்கிரஸும் இங்கே வந்தாலும் வந்துடும். அதுக்கு பேச்சுவார்த்தை ஓடிட்டு. நீங்களே கூட்டணிக்கு பேசுற மாதிரி பேசுறீங்க. இல்ல காங்கிரஸும் எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. அதாவது திமுக வேலை என்ன, கூட்டெல்லாம் திமுக வேலை என்ன, காங்கிரஸை எழும்ப விடாம சமாதியாக்கணும். காங்கிரஸுக்கு எவ்வளவு எழுச்சி இருந்துச்சு, அதை ஒண்ணு இல்லாம ஆக்கணுங்கிறது அவங்க கொள்கை. காங்கிரஸா தான் திமுகவுக்கும் கணிசமான ஓட்டு கிடைக்குது, சிறுபான்மை. ஆமா, ஆனா காங்கிரஸ் வளர்ச்சியை திமுகவுக்கு பிடிக்காது. ஸ்டாலினுக்கோ யாருக்கோ காங்கிரஸ் வளரணுங்கிறது பிடிக்கவே இருக்காது. எந்த கட்சி தான் பிடிக்கும். ஆனா காங்கிரஸ் ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சியா இருந்துச்சுல தமிழகத்துல. அதிமுக திமுக 2 கட்சி கூட்டணி அமைச்சாங்க. சரி, விஜய் நீங்க சொல்றீங்க தென் மாவட்டங்களில் கணிசமான சீட்டு ஜெயிப்பாரு. வட மாவட்டங்கள் இருக்கு, முக்கியமாக வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகம் அதிகமா இருக்கிற இடத்துல இங்க எல்லாம் ஜெயிச்சாதான் நீங்க சொன்ன மாதிரி அங்க 20 ஜெயிச்சாதானா. நல்லா புரிஞ்சுடுங்க, எடப்பாடியுடைய போக்கு பிடிக்காம எத்தனை அமைச்சர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? வாயை வெளியே விடாம தெவங்கிட்டு கிடக்காங்க. அவங்க வெளியே விட மாட்டாங்க. வழி இல்லாம வழி கிடைக்காது. இல்ல சடனா வருவாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அவர் செல்லூராஜ் எல்லாம் அப்படியே அவர் பேட்டி கொடுக்கும் போதே அப்படி இல்ல சொல்ல அந்த மாதிரி மூத்தவர்களை சேர்த்துக்கிற மாதிரி பிளான் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. யாரு அவரு என்னைக்கு சொன்னார் மூத்தவர் சேர்க்க மாட்டேன்? இல்ல எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, உள்ள போறது கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ கொடுக்க மாட்டாங்க. டைம் எல்லாம் அண்டர் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 3 மாசம் தான். பெரிய தலைகள்லாம் போயிருமா? கண்டிப்பா. எங்க எடப்பாடியை பிடிக்காம ஊழல் எப்படி ஒழிக்கிறது? எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு நீங்க சொல்ற பல பெரிய தலைகள் மேல அவங்க அடிச்சது பல தலைமுறைக்கு போதும். இனி எங்க வந்து அடிக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு பதவி தான். விஜய்க்கு அந்த கரை பரவாயில்லையா? இல்ல அதாவது கூட்டணி வேற, இவர் கட்டுப்பாடு வச்சிருப்பாரு. அமைச்சரவையில கட்டுப்பாடு வச்சிருப்பாருல. இனி வந்து இவங்க அடிக்கணும்னு தேவையும் கிடையாது. இவங்க எல்லாருமே பல லட்சம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. கேட்டிங்களா? அந்த மூத்த அரசியல்வாதிகள்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இனி கடைசி இறுதி ஊர்வலம் போகும்போது ஒரு ப்ரெஸ்டீஜில் இருந்துட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. எல்லாம் ஏஜ்டானவங்க. ஆனால் அவங்க பின்னாடி ஒரு மாசு இருக்குது. இப்போ நீங்கள் செங்கோட்டைன்னு எடுத்திங்கன்னா, செங்கோட்டையின் பின்னாடி பார்த்தீங்களா 2000 பேர் அவர் வீட்டை சுற்றி வந்து இது பண்ணாங்க. அதிமுக தான் இருப்பார் அவர். யார்? செங்கோட்டை. எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுலேயே இருந்தவர்ல. அதெல்லாம் கிடையாது. அதிமுகவில் வந்து பிஜேபிக்கு போகவா இங்கே போகவான்னு ஃப்ளோட்டிங்கில் இருக்காங்க. விஜய்கிட்ட பிஜேபி போனால் மதவாத கட்சின்னு ஆயிரும், அதோட இதில் போயிடுவோம் விஜய் கூட அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. விஜய்க்கு நீங்கள் பெரிய லிஸ்டே போடுறீங்க. உண்மையாகவே இப்போ செங்கோட்டை எங்கே போவார்? அதிமுக தான் இருப்பார். அதெல்லாம் இருக்க மாட்டார். இப்போ அடுத்தது உறுப்பினர் தூக்கிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். இப்போ பதவியும் தூக்கியாச்சு, நெக்ஸ்ட் உறுப்பினர் தூக்கிடுவாங்க. எம்எல்ஏ ஆயிடுவார். அதிமுகலே கொடுப்பாரு, எடப்பாடி கொடுப்பாரு. கிழிச்சாச்சு, சீட்டை கிழிச்சாச்சு. எடப்பாடி வந்து நீங்கள் சாதாரண லிஸ்ட்டில் வைக்காதீங்க. ஒன்ஸ் வெஞ்சன்ஸ் வச்சுட்டாருன்னு அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவார். அதிமுகவில் நீ அவருக்கு சாகும்போது அதிமுக போர்வையே கிடையாது, கொடியே கிடையாது. ஆமாம், இவ்வளோ தூரம் எழும்பி வந்து ஃபைட் பண்ணிட்டார்ல எடப்பாடியை, விடமாட்டார். இப்போ இந்த செல்வாக்கு, ஆனால் செங்கோட்டையனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. இது அவ்வளோ அப்படியே இந்த பக்கம் வந்துடும் விஜய். அதாவது சார், ஒன்று பிஜேபி கூட சேர்ந்தா அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்காது. பிஜேபி வர்சஸ் திமுக அப்படி தான் ஒரு கேல்குலேஷன் இருந்துச்சு. விஜய் என்ட்ரி வந்தனால இவங்க என்ன நினச்சாங்க, விஜய் வந்து நமக்கு கிறிஸ்தவ சமுதாய ஓட்டுகளை பிரிப்பார், அதனால் நமக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிரும்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா பகுதியிலேருந்தும் ஓட்டை பிரிக்குது. திமுகலேருந்து, அதிமுகலேருந்து, காங்கிரஸ்லேருந்து எல்லாத்தையும் ஓட்டை பிரிக்குது. அவங்க முதல்ல நினச்ச கணக்கு அப்படி, விஜய் வந்து ஓட்டை பிரிப்பார், அதனால் நமக்கு லாபம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் விஜய் உரிய ஃபார்வேர்டு மார்ச்சில் போயிட்டுருக்காரு. இதை யாரும் தடுக்க முடியாது. இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே எத்தனை கட்சி உள்ளே இறங்குதுன்னு பாருங்கள். டிசிப்ளினாக நடத்துவார். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மீடியா மூலம் விஜய் அவருக்கு சொல்கிறேன், அதாவது அவரை வந்து இப்போ அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் அவர் பண்ணணும். இதே போல் யார் புஷி ஆனந்தே உள்ள ஷோ காட்டிகிட்டே இருந்தாலும் நடக்காது. எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும். புஷி ஆனந்தை பார்த்து தான் நாங்கள் விஜய் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ வரும்போது பெரிய ஆட்கள் கூட விஜய் கூட சேர்றதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே விஜய் வந்து என்ன செய்யணும், புஷி ஆனந்தை எல்லாத்துலேயும் அது தொண்டர்கள் மற்றும் அவங்க கீழே உள்ள கட்சி நிர்வாகிகளை கவனிக்க புஷி ஆனந்த் வைக்கலாம். ஆனால் கூட்டணி பேசும் பொழுது புஷி ஆனந்தை இப்போ பேசுனா நிறைய பேர் ஈகோவில் வரமாட்டாங்க. நானே போக மாட்டேன். சரி, நம்ம விஜயை நேசிக்கும். புஷி ஆனந்த் யாரோ ஒருத்தர் ஏதோ பாண்டிச்சேரிக்காருங்காங்க, அவரை நம்ம உயர்த்தணும்னு தேவை கிடையாது. அவர் விஜயை நம்ம உயர்த்துறோம்.
அப்போ இந்த கூட்டணி கட்சி பேசும்பொழுது விஜய் தான் பேச வேண்டும். அதுதான் இப்போ நான் விஜய்க்கு சொல்லக்கூடியது. இது புஷி ஆனந்த் பேசுங்க, அப்புறம் ஆதவ அர்ஜுனை வச்சு நீ பேசிட்டு வா, இந்த இதெல்லாம் நல்லாவே வராது. இது கண்டிப்பாக உடைக்கப்படும். அந்த கூட்டணி ஃபார்மேஷனே செட் ஆகாது. விஜய் வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு கட்சி தலைவரும் பேச வரும்பொழுது அவங்கள அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசி இப்படி ஃப்ரீயாக 1-to-1 பேசணும். பேசும்போது மாத்திரம்தான் அவருக்கும் சென்ஸ் பண்ண முடியும், இவங்க என்ன மூடில் வராங்க, இவங்க என்ன எதிர்பார்க்காங்க. இது புஷியை பார்த்து ஆதவ அர்ஜுனாவை பார்த்து இப்படி வரும்போது பாதி வந்து அவருக்கு போய் ரீச் ஆகாது. கட்சியோட நடைமுறை அப்படி தான் இருக்கும். அது கட்சிக்குள்ளே கூட்டணி கேங்க. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவ்வளோ பெரிய டாப் லீடர் தான். கூட்டணி கட்சி யாரை வச்சு பேசுகிறாங்க? அவங்க கீழே உள்ள ஓபிஎஸ் வச்சு இவங்க வச்சு பேசுகிறாங்க? கிடையாது. கூட்டணி பேசும்போது அந்த அம்மாக்கிட்ட தான் எல்லோரும் பேசுவாங்க. அதே போல் கருணாநிதி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் பாருங்கள், கூட்டணி பேசும்போது தலைவரில் நேரில் சந்திப்பாங்க. இவர் எனக்கு இதுலேயும் ஈகோ வச்சிடக்கூடாது. ஸ்க்ரீன் மறைஞ்சு நீங்கள் பேசி சொல்லுங்கள், நான் அங்கே இருந்துக்கிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சரி, இது வந்து உண்மையாகவே நான் வைக்கிற கோரிக்கை. அவர் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இறங்கி ஃப்ரீயாக பேசி தான் ஆகணும். சரி, இல்லாட்டி அந்த கூட்டணி ஃபார்மேஷன் செட் ஆகாது. இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறிப்பாக பிஷப் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.